தாவேகா தலைவர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு பொதுவெளியில் சந்திக்கும் நிகழ்வாக பாண்டிச்சேரியில் பொதுக்கூட்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுத்த நிலையில் கூட்டம் சேரவில்லை என்பதால் தாவேகா தலைவர்கள் அனைவரும் அனுமதித்து வந்தனர். இந்நிலையில் கூட்டத்திற்கு முன்பாகவே விஜய் காலதாமதமின்றி வந்தார். திறந்த வெளியில் பேசிய அவர் வழக்கம் போல சாதாரணமாகவே பேசிவிட்டு கடந்து சென்றார். பிரச்சனைகள் பல இருந்தாலும் வெறும் 3 நிமிடத்தில் பேசிவிட்டு சென்றார் விஜய். அவர் பேசுகையில் ஒன்றிய அரசுக்குத்தான் தமிழ்நாடு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம். நமக்கு அப்படி கிடையாது. நாம் வேறு வேறு கிடையாது. அனைவரும் ஒன்றுதான். வேறு வேறு வீட்டில் வேறு வேறு இடத்தில் இருப்பதால் நாம் சொந்தங்கள் இல்லை என்று ஆகிவிடுமா? இப்போ ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளும் போது அந்த பாச உணர்வு உலகத்தில் எந்த மூலையில் நாம் வகையற இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே நம் உறவுதான், நம் உயிர்தான். 1977 எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தார். ஆனால் அதற்கு முன்பே 1974 புதுச்சேரியில் அதிமுக ஆட்சி அமைந்தது. நமக்காக வந்தவர் எம்ஜிஆர். அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க என நமக்கு அலர்ட் பண்ணியதே புதுச்சேரி தான். அப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மால் மறக்க முடியுமா? தமிழ்நாடு போலவே புதுச்சேரி மக்களும் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக என்னை தாங்க பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் குரல் கொடுப்பவன் அல்ல, புதுச்சேரி மக்களுக்காகவும் குரல் கொடுப்பவன். அது என் கடமை கூட. புதுச்சேரியில் தாவேகா கொடி பட்டொலி வீசி பறக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என பேசினார். சினிமா படத்தில் வசனம் பேசுவது போலவே இந்த பேச்சும் இருப்பதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் விஜய் தமிழக அரசியலில் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974 இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். அப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மளால மறக்க முடியுமா?